ஐ யூஸ் டு பி எ ஸ்மோக்கர். நான் வந்து சிகரெட் குடிச்சிருந்தேன், அதை குவிட் பண்ணேன். அண்ட் எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லது. விடுதலை ஷூட்டிங் இன்னும் 20 நாள்ல முடியுது. விடுதலை 2 அதுதான் இப்போதைய அப்டேட். இந்த இனிஷியேட்டிவ்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் எங்களோட சேர்ந்து எங்ககிட்ட எதுவும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த பணமும் இல்லை அப்படின்னு தான் அவரும் சொன்னார். ஸோ திஸ் இஸ் ஆமா எக்ஸாம் ஃபீஸ் கூட இருக்கு. இல்ல இது வந்து இந்த வருஷம் இந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கோம். எப்படி போகுது, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு பார்த்துட்டு வருஷம் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அவங்க எப்படி நம்ம செலக்ட் பண்றது? எல்லாருக்குமே இலவசமா பண்றோமா இல்ல பொருளாதார ரீதியில அவங்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இவங்க தான் பண்ண போறாங்க. இது வந்து ஐஐஎம்சியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி, அவர்களுக்கு மதிய உணவு இலவசம் தான். அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம். அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளும் கருத்தில் எடுத்துட்டு தான் நாங்கள் தேர்வு பண்ணுறோம். அண்ட் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அவங்க தான் வந்து எங்களுடைய டார்கெட். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிட்டு வராங்க நாளுக்கு நாள். நீங்க வந்து திரைப்படத்துல பல திரைப்படங்கள்ல நீங்களும் வந்து காட்சியாக வெளிப்படுத்திருக்கீங்க. அப்படி இருந்தும் இளைஞர்கள் வந்து நீங்களே ஊடகங்களை பார்க்கலாம். எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். எதுக்கும் வந்து நாம எதையுமே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஐ யூஸ் டு பி எ ஸ்மோக்கர். நான் வந்து சிகரெட் குடிச்சிருந்தேன், அதை குவிட் பண்ணேன். அண்ட் எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லது. அதை நாம் கண்டிப்பாக வந்து அப்படி அடிக்டாக இருந்தோம்னா அதை கடக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம உடனே தொடங்கணும். அதாவது இந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான மாணவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து 98%, 97% எடுத்த மாணவர்களுக்கு தான் இடம் கொடுப்பாங்க. ஆனால் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஜஸ்ட் பாஸ் 50% எடுத்திருந்தா கூட நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம். ஏன்னா அந்த 50% மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் கிடைக்காது. அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னும் போது அவங்க வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி எவ்வளோதான் எங்களால் ட்ரை பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணி. கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை, பள்ளி மாணவர்களே கஞ்சா போதைக்கு அடிமையாகி தகராறுல இருக்கிறத நம்ம ஊடகம் வாயிலாக பார்க்கணும். இதை வந்து தடுக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் எப்படி செயல்படணும், பெற்றோர்கள் எப்படி செயல்படணும், நண்பர்கள் குறிப்பா நண்பர்கள் எப்படி? பெற்றோர்கள் வந்து என்னன்னா முதல்ல வந்து இதை பத்தி நம்ம பசங்களோட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், என்ன இருக்கு அப்படின்றத சொல்லணும். ஏன் நம்ம வந்து அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கணும். அப்புறம் நாம வந்து முதல்ல வந்து சொல்றதை விட செய்யணும். நம்ம எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இல்லாமல் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அரசு எப்போதும் வந்து இது மாதிரியான விஷயங்கள்ல ஹார்ஷா நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து எந்த மாற்றம் இதுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கிறது சார் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலாம், அடுத்து ஏதாவது கை படம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேட்கறேன். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சொன்ன கருத்து ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படத்தை சார் நீங்க தயாரிக்கணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், சார் ரெடியா தான் நான் ரெடி.
இல்லை கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அதில் 3 கமிட்மெண்ட் இருக்குது, முடிச்சு கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ. வாடிவாசல் அப்படி வாடிவாசல் அப்படி விடுதலை ஷூட்டிங் இன்னும் 20 நாள்ல முடியுது. விடுதலை 2 அதுதான் இப்போதைய அப்டேட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.